திருவாதிரை ஆருத்ரா தரிசனம், அதை பற்றி ஒரு சிறு விளக்கம் பார்ப்போம். ஆருத்ரா அப்படின்னு வடமொழியில வடநாட்டில் ஆருத்ரான்னு அழைக்கிறாங்க. தமிழ்ல அதுக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம், சிவனுக்கு உகந்த நாள் அப்படின்னு மிக சிறப்பாக அந்த திருவாதிரை திருநாளை நம்ம காலங்காலமாக கொண்டாடிட்டு இருக்கோம். திருவாதிரை திருநாளில் எதை கொண்டாடுறோம், எதை வணங்குறோம் அப்படின்னு பார்த்தாக்கா நடராஜரை தான் கொண்டாடுறோம். நடராஜரை தான் வணங்குறோம் இல்லையா? திருவாரூர் கோவிலில் வந்து நடராஜருடைய பாத தரிசனம் வந்து சிறப்பாக இருக்கு. பாத தரிசனத்தை பார்க்கணுங்கிறதுக்காக ஆண்டுக்கு ஒரு முறை தான் பாத தரிசனத்தை ஏற்படுத்துறாங்க இல்லையா? அப்போ காணாத உருவிற்கும் அறிவிற்கும் காரணமாய் நீள் நாகம் அணிந்ததற்கு நிகழ் புரியாம் சிவலிங்கம் அப்படின்னு சைக்கிளார் பெருமான் பாடுறாங்க. அப்போ சிவலிங்கமே ஒரு குறியீடுதான் அப்படின்னு சொல்லும்போது நடராஜருடைய தாண்டவம் மாத்திரம் ஒரு குறியீடாக இல்லாம இருக்குமா? கண்டிப்பா அதுவும் ஒரு குறியீடு தானே. நள்ளிருளில் நற்றம் பயன்டாடும் நாதனே. அப்போ ஆண்டவருடைய பரிணாமச்சரியல் எல்லாமே நல்ல இருள தான் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அந்த நல்ல இருள அந்த ஆண்டவன் சிவபெருமான் தாண்டவம் ஆடுறாரு, ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு. இந்த ஆனந்த தாண்டவம் ஆடுறதுனாலதான் திருவாதிரை நாளா நம்ம வந்து கொண்டாடுறோம் இல்லையா? அப்படிதானே கொண்டாடுறோம் திருவாதிரை நாளா. நடராஜருக்கு தானே உற்சவங்கள் எல்லாமே நடக்குது. இதுகாலம் மூலவருக்கு நடந்துகிட்டு இருந்த உற்சவம் திருவாதிரை திருநாளில் மாத்திரம் நடராஜருக்கு தான் நடக்குது எல்லா சிவாலயங்களையும். அப்போ அது ஏன் அந்த உற்சவம் நடக்குது அப்படின்னா நல்லா சிந்தனை பண்ணி பார்த்தோம்னாக்கா பாத தரிசனம் அதை முக்கியமா குறிப்பிடுறாங்க இல்லையா? ஆமா, பாத தரிசனத்தை முக்கியமா குறிப்பிடுறாங்க. சிதம்பரம் வந்து கனக சபை, திருவாலங்காடு வந்து என்ன சபை? ரத்ன சபை. மதுரை வந்து வெள்ளி சபை, திருநெல்வேலி தாமர சபை, குற்றாலம் சித்திர சபை. இந்த 5 சபைகள் வந்து கனக சபை, இந்த ரத்தன சபை, வெள்ளி சபை, தாமர சபை, சித்திர சபை, இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னாக்கா சிதாகாசத்தை தான் குறிக்குது. சிற்றாம்பலம், பொன்னம்பலம் அப்படின்னு பல பேர் அழைக்கப்படுறது எல்லாமே இந்த சிதாகாசம் தான். நடராஜருடைய தத்துவத்தை ஆராய்ச்சியாளர்கள்லாம் எப்படி சொல்றாங்க? காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? காஸ்மிக் டான்ஸ், ஆட்டம் அப்படிங்கிறான். அது சொல்றான், அப்படிதான் சொல்றான். அந்த ஆட்டம் வளர்ந்து பார்த்தா அப்படின்னா அங்க நடராஜருடைய தாண்டவம் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமா அவன் வந்து ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்றான்? காஸ்மிக் டான்ஸ் அப்படிங்கிறான். இந்த நடராஜருடைய தோற்றமே எதை குறிக்குது அப்படின்னா அவருடைய தொழிலை குறிக்குது. 5 தொழில் சிவபெருமானுக்கு. என்ன தொழில்? ஆக்கல், காத்தல், மறைத்தல், அருளல், அழித்தல். இந்த 5 தொழிலை குறிக்குது. 5 தொழிலை தான் குறிக்குது. இந்த ஆக்கல் அந்த தொழிலை குறிக்கிறதுக்கு சிவபெருமானுடைய உடுக்கையை குறிப்பிடுறாங்க. உடுக்கை நாதம். உடுக்கையை ஆற்றுறாண்டா வந்து நாதம். நாதத்துக்கு பிற்பாடு தானே ஜோதி, துணிவு, நினைவு, நாதம், ஜோதி அப்படின்னு இந்த உடுக்கை ஆற்றுறதுனால ஏற்படக்கூடிய நாதத்தினால ஜோதி விளைந்து, ஜோதியிலிருந்து பஞ்சபூதங்கள் விளைந்து இந்த பிரபஞ்சம் எல்லாம் பரிமடித்தது அப்படிங்கிறதுனால நடராஜருடைய தத்துவம் ஆக்கல். ஆக்கல் வந்து என்ன? உடுக்க. அடுத்தது காத்தல், திருக்கரங்கள், அபயஹஸ்தம்னு சொல்றான். அது காக்கிறோம் அப்படிங்கிறது அபயஹஸ்தம். அப்புறம் என்ன? மறைத்தல், முயலகன். காலில் ஒரு குழந்தை மாதிரி ஒரு உருவத்தை போட்டு நீச்சிட்டு இருக்காரு நடராஜர். அந்த முயலகன் வந்து முகத்தை காட்ட மாட்டாரு, முகத்தை மறைச்சிக்கிட்டு இருப்பார். என்ன? அதுக்கு வேறு மறைத்தல். அருளல். அடுத்தது அருளல் என்ன? பாத தரிசனம்.
பாத தரிசனம் அருளல். அழித்தல் நெருப்பு கையில வச்சிருக்காரு. இது 5 தொழிலையும் செய்யறது சிவபெருமான் தான் அப்படிங்கிறத அந்த அணுவுடைய தோற்றமும் ரவுண்டா தான் இருக்கு. நடராஜருடைய தோற்றமும் அந்த ரவுண்டுக்குள்ளார தான் அமைச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இதை குறிப்பிடுற விதமா தான் என்ன பண்றாங்க, அந்த அமைப்பையே உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆமா. எல்லா இடத்துலயுமே இடது கால தூக்கி தரிசனம் பண்ணுவாரு. மதுரையில மாத்திரம் வலது கால தூக்கி தரிசனம் தராரு சிவபெருமான். இப்படி இந்த உற்சவங்கள் எல்லாம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த உற்சவங்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கும்போது யாக்கிய பாரதர், பதஞ்சலி முனிவர் இவங்களுக்கெல்லாம் அந்த ஆனந்த நடனத்தை சிதம்பரத்துல அந்த சிவபெருமான் காட்டினதாக வரலாறு. அவருக்கு மாத்திரமா காட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தா இல்ல, மாணிக்கவாசக பெருமானுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மாணிக்கவாசக பெருமான் திருவம்பாவை நிறைவு செய்த நாள் திருவாதிரை திருநாள். அந்த திருவாதிரை திருநாளில அந்த ஆண்டவனுடைய நடனத்தை தன்னுடைய சிதாகாசத்திலே தரிசித்த நாள் தான் அந்த திருவாதிரை நாள். தன்னுடைய சிதாகாசத்திலே ஆனந்த தாண்டவத்தை தன்னுடைய சிதாகாசத்தில் தரிசித்த நாள் தான் அந்த திருவாதிரை நாள். திருவாதிரை நாள்னு கொண்டாடும் போது சிவபெருமானுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வைகாசி விசாரணை முருகனுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அறியாமையில சொல்றது. 27 நட்சத்திரங்கள் எல்லாமே நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு உண்டானதுதான். நம்ம தான் இந்த நட்சத்திரத்துல பிறந்தோம், இந்த நட்சத்திரத்துல பிறந்தோம்னு சொல்லிக்கலாம். ஆனா இந்த 27 நட்சத்திரத்துல பிறந்தவங்கள காக்கக்கூடியவங்க அந்த ஏதோ ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருக்க முடியுமா? அதுக்கு மேம்பட்டவங்களா தானே இருக்க முடியும். அப்பதானே அவங்களால காக்க முடியும். அப்ப பிறவா எம்மான் முருகன் பிறவான் இரவான் அருணகிரிநாதர் பாடுறார். எம்மான் முருகன் பிறவான் இரவான். அப்ப என்னுடைய முருக பெருமானுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைன்னு அருணகிரிநாதர். இப்ப பிறந்ததானே நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் இந்த பிறந்த நாளை கொண்டாட முடியாது. இப்ப பிறக்காத முருகனுக்கு எப்படி நீ வைகாசி விசாகெல்லாம் பிறந்தான்னு சொல்ல முடியும் அப்படின்னாக்கா அது உங்க சிந்தனைக்கே விட்டுறோம். அப்போ எம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் எப்படி இருக்கா அவங்க கிட்ட? துளிமுனை நாயகனாக சேனாதிபதியாக இந்த நெற்றிக்கண்ணுல இருக்கான். அவன் என்னுடைய வேலை என்ன? சகசிராத்துல இருக்கக்கூடிய ஆண்டவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய சேனாதிபதியாக அவன் இருந்துகிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகையினால இப்ப இந்த திருவடியை பத்தி கேட்குறாங்க. திருவடி ஞானம் திருவடி ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. திருவடி ஞானத்துல சாதாரணமா அதுக்கு நிறைய விளக்குகள் உண்டு. திருவடி ஞானம் கத்துக்க என்ன, பெருமாள் கோயில்ல போனா சடாரி சாத்துவாங்க. சடாரி சாத்துனா அங்க மேல அந்த சடாரிக்கு மேல என்ன இருக்கும், 2 கால் இருக்கும். அதை சாத்துனாக்கா உனக்கு துன்பங்களே இல்லை, இனிமே நீ மீண்டு பிறக்க வேண்டிய வேலையே இல்லை அப்படின்னு ஒரு ஐதீகம். ஆனா உண்மையிலேயே அப்படித்தான் இருக்கா அப்படின்னா, சடாரி சாத்திரம் எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைச்சிருதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை. அப்ப அதுக்கு ஏதோ ஒரு உண்மையான அர்த்தம் வேற ஏதோ இருக்குங்கிறதான உண்மை. அதனால அது திருவடி அப்படின்னு பார்த்தா இளகலை பிங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இளகலை பிங்கலைன்னு சொல்லுவாங்க. 2 விஷயத்த ஒன்னா சேர்க்கறது. அந்த கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாயுவை மேல் நோக்கி எழுப்பி முயற்சி பண்றது. கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாயுவை மேல் நோக்கி எடுத்துட்டு போய் முயற்சி பண்றது. அது ஒரு விதமான யோகம். என்ன அட யோகம்ங்கிறது என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, காலை மடக்கி குதிங்காலை குதத்துல வச்சு அழுத்திக்கிட்டு கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாயுவை மேலே ஏற்றி 2 விஷயத்த ஒன்றா சேர்க்கறது. மனசையும் புத்தியும் ஒன்றா சேர்க்கறது. இப்படி அது அதெல்லாமே இருந்தாலுமே எதையும் சேர்க்கணும்னா மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தியை சகசிரத்துல இருக்கக்கூடிய சிவத்தோட சேர்க்கறது தான். இந்த விஷயம் தான் உண்மையான யோகமா இருக்க முடியும். இதுதான் உண்மையான தியானமா இருக்க முடியும். அப்படினால இதுதான் திருவடி ஞானம். திருவடி ஞானங்கிறது என்ன? துணிவு நினைவு, அவ்வளவுதான். 2 தான். துணிவா இருக்கக்கூடியது ஆதி, செயலுக்கு வரும்போது சக்தி. இதுதான் திருவடி ஞானம். இப்படி இருக்கக்கூடிய திருவடி ஞானம் திருப்படி ஞானமா பரிமளிக்குது. எப்படி பரிமளிக்குது?
காண்போன் காட்சி, காட்சி பொருள். இது மூணு ஒண்ணுதான். இது மூணு ஒண்ணுதான். அதுதான் நம்ம என்ன குறிப்பிடுறோம் வேதாந்தத்துல சத்து சித்து ஆனந்தம்னு குறிப்பிடுறோம். தான் தானா இருந்த ஆதி, அதுக்கு பேருனா சத்து. தான் தானா இருந்த ஆதி சந்தர்ப்பமா செயலுக்கு வருது. அது செயலுக்கு வரும்போது அதுக்கு பேர் என்ன? சித்து. செயலுக்கு பிரபஞ்சமா பரிமளித்து ஆனந்தமா இருக்கு. ஆனந்தமா இருக்கா இல்லையா? சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு வேதாந்தத்துல குறிப்பிடுறாங்க. வடமொழியில எப்படி குறிப்பிடுறாங்கன்னா ஞாதா ஞானம் ஏயம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதையே அவங்க பாஷையில ஞாதா ஞானம் ஏயம்னு குறிப்பிடுறாங்க. அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா பார்க்கிற நம்ம பார்க்கிற பொருள், நம்ம எதையோ ஒரு பொருளை பார்க்கிறோம். இந்த பார்க்கிற பொருள் தன்னை தவிர்த்து வேற எதுவும் இல்லை அப்படின்னு அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிறது தான் திருக்குடி ஞானம். அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிறது தான் திருக்குடி ஞானம். அப்போ அந்த பாத தரிசனம் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய பாதங்கள் எங்க இருக்கு நம்ம உடம்புல அப்படின்னு பார்த்தா சாஸ்திரத்துல இருக்கதானே செய்யுது. ஆயிரத்தெட்டல் இதழ் தாமரை திரு மென் மலர் பாதங்கள் அப்படின்னு எதை குறிக்கிறோம்? அந்த சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய அந்த ஆண்டவருடைய மலர் பாதங்களை தானே குறிக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய திருவடி அடையிறது அப்படின்னா என்ன? நம்ம தியான பலத்தினால நம்ம மலங்களை எல்லாம் ஒழித்து தூய்மை அடைந்தவனாக அந்த ஆனந்த சாகரத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆண்டவனுடைய பூம்புணலிலே குதித்து நீராடி மகிழ்றது தானே, வேற என்ன? அதான் ஆண்டவனுடைய திருவடியே சேர்றது. அந்த திருவடியை சேர்ந்தா அப்படின்னா நம்ம விழிப்பு நிலையிலேயே அந்த ஆண்டவருடைய திருவடியோட இணைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி, சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம், பேரானந்தம் எல்லாமே ஏற்படும். தூக்கத்துல நம்ம சந்தர்ப்பமா அந்த ஆண்டவனுடைய திருவடியில இணைகிறோம். அந்த ஆண்டவனுடைய கருணையினால இணைஞ்சு என்ன பண்றோம்? நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கும் இல்லையா? அந்த நிம்மதியும் சந்தோஷமும் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா மனம் அங்க வேலை செய்யல, எண்ணமே இல்லை அப்படிங்கிறதுனால அந்த விழிப்பு காலங்கள்லையும் அந்த மனமில்லாத நிலை, எண்ணமில்லாத நிலையை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த தியானம் நமக்கு வழங்குறதுனால இந்த தியானத்தை நம்ம சிறமேற்கொண்டு தியானம் செய்து அந்த திருவடி ஞானம், திருவடி ஞானம் எல்லாமே நமக்கு ஏற்பட்டு என்ன அந்த ஆண்டவருடைய திருவடியில இணையக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு அருளி இருக்கிறாங்க பரஞ்சோதி மகானும் ஞான ஒளி சாமிகளும். அதனால இதுதான் திருவடி ஞானம் சொல்றது. சரியா? சந்தோஷமா இதை குறிக்கிற விதமாக தான் ஆருத்ரா தரிசனத்துல அந்த நடராஜருடைய பாத தரிசனத்தை பார்க்கறது. பாத தரிசனத்தை அந்த மார்கழி மாதம் மிக உயர்ந்த மாதமா இருக்கக்கூடிய இந்த மாதத்துல திருவாதிரை திருநாளிலே பௌர்ணமியோட கூடியது. ஒவ்வொரு மாதமும் தமிழ்ல வைகாசினா விசாகம், ஆடினா பூரம் இல்லையா? ஆவணினா அவுட்டம். என்ன ஆவணினா அவுட்டமா? அப்புறம் சித்திரா பௌர்ணமி இல்லாது சுவாதி நட்சத்திரம் வரும். ஆமா, அது மாதிரி பங்குனினா உத்தரம் இல்லையா? மாசினா மகம். இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் எல்லாமே பௌர்ணமி நாட்கள்ல வர மாதிரியே நம்ம அமைச்சு வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மார்கழி மாதத்துல திருவாதிரை பௌர்ணமி. மார்கழி மாதமே ஆன்மீகத்துக்கு மிக உயர்ந்த மாதமாக நல்ல மாதமா இருக்கக்கூடியதுனாலதான் ஆண்டவருடைய அருள்பாக பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கிற மாதமா இருக்கிறதுனாலதான் வீட்டுல சுப காரியங்கள் மற்ற விஷயங்கள்லாம் செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஏன் சொல்லி வச்சாங்க? அந்த காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டிருந்தாக்கா உடைய கவனம் அந்த ஆண்டவனுடைய திருவடி அடையணுங்கிற அந்த எண்ணத்துல செதறி போடும். அப்படிங்கிறதுனால அந்த புனித மாதத்தை அதுக்குன்னே பயன்படுத்திக்கிறது. புனித மாதம் ஏற்பட்டதே அந்த ஆண்டவனை பற்றிய சிந்தனையை வளர்த்துக்கிறதுக்காகவும் அந்த ஆண்டவனை பற்றிய அறிவை பெருக்கிக்கிறதுக்காகவும் அந்த ஆண்டவனுடைய திருவடி அடையிறதுக்காக முயற்சி பண்ணணுங்கிறதுக்காக உருவாகின மாதம். அப்படிங்கிறதுனால அந்த மாதத்துல நீங்க என்ன பண்ணலாம்? இதை தான் செய்யணும், அதை செய்ய வேணாம் அப்படிங்கிறதுனால அதே மார்கழி மாதத்துலதான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு பண்றாங்க. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கீதையில கிருஷ்ண பகவான் பாடுறாரு. அதனால இந்த மார்கழி மிக உயர்ந்த நன்மாதமா இருக்கிறதுனால இந்த மார்கழி மாதத்துலதான் ஜெகத் மகாகுரு பரஞ்சோதி மகான் உபதேசம் பெற்ற நாள், ஜெகத் மகாகுரு பரஞ்சோதி மகான் ஐக்கியம் பெற்ற நாள், ஆருத்ரா தரிசனம், கிறிஸ்துமஸ், வைகுண்ட ஏகாதசி
இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தமான நிகழ்வுகள் எல்லாம் நிகழக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும், தியானம் தூங்காம விழித்திருந்து இந்த தியானத்தை விடிய கால தியானத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் பெரும் பேராகிய நிம்மதியை பெற்று வாழ்வாங்கு அதுக்காக ஏற்பட்ட மாதம் அப்படிங்கிறனால இந்த மாதத்தை பயன்படுத்தி காட்டி நம்ம என்ன எல்லாம் ஏமாளிகள் ஆயிடுவோம். அப்படிங்கிறனால அதுக்காக தான் இந்த சத்சங்கத்தெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். அளவில் இந்த ஆருத்ரா தரிசனம் உரையை நிறைவு செய்கிறோம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்.